வணக்கம். தமிழ்நாட்டில் உதவித்தொகை உயர்வு தமிழக முதலமைச்சருடைய புதிய உத்தரவு சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித்தொகை 250 ரூபாய் என்பதை 350 ரூபாயாக உயர்த்தி வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளின் உரிமையாளர்களுக்கான நிவாரணம் ரூபாய் 6 லட்சமாகவும், நாட்டு படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை ரூபாய் 2 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதல்வர் 26/7/2024 அன்று தலைமைச் செயலகத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்புக்கு பின்பு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படும் நிகழ்வு குறித்தும், அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது குறித்தும், இதனால் அவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை எடுத்துரைத்தும் தங்களது கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொண்டனர். இந்த சந்திப்பின் போது மீனவ சங்க பிரதிநிதிகள் பாம்பன் தூக்குப்பாலம் அருகே கால்வாய் தூர்வார வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். மேலும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 87 மீனவர்களையும் கைப்பற்றப்பட்டுள்ள 175 படகுகளையும் மீட்டுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீனவ சங்க பிரதிநிதிகள் கேட்டுக்கொண்டனர். மீனவ சங்க பிரதிநிதிகளின் கோரிக்கைகளை பரிவுடன் பரிசீலித்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அங்கு சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய குடும்பங்களுக்கு தின உதவித்தொகையாக தற்போது நாளொன்றுக்கு 250 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில், அவர்களது குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்த தின உதவித்தொகையை நாளொன்றுக்கு 350 ரூபாயாக உயர்த்தி வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். ஏற்கனவே இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளின் உரிமையாளர்கள் நலன் கருதி முதலமைச்சர் கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் 2 தவணைகளில் 151 படகுகளின் உரிமையாளர்களுக்கு நிவாரண உதவி வழங்க ஆணையிட்டார். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து விசைப்படகுகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் மற்றும் நாட்டு படகுகளுக்கு ரூபாய் 1.5 லட்சம் என ரூபாய் மொத்தம் 6.74 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இலங்கை கடற்படையினரால் 2018 முதல் 2023 ஆண்டு வரை கைப்பற்றப்பட்டு அங்கு நெடுங்காலமாக உள்ள 127 மீட்க இயலாத படகுகளை கடந்த ஆண்டுகளில் வழங்கிய நிவாரணத் தொகையினை விசைப்படகுகளுக்கு 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 6 லட்சமாக உயர்த்தியும், நாட்டு படகுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த 1.5 லட்சம் ரூபாயை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இதனால் மீனவர்கள் ரூபாய் 6.82 கோடி அளவிற்கு பயனடைவார்கள். மேலும் பாம்பன் தூக்குப்பாலம் அருகே தூர்வாரும் கோரிக்கையை ஏற்று தேவையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து அதன் அடிப்படையில் தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 87 மீனவர்களையும் கைப்பற்றப்பட்டுள்ள 175 படகுகளை நேரடியான நிலையான தூதரக நடவடிக்கை மூலமாக மீட்டுத்தரவும், கைப்பற்றப்பட்டுள்ள படகுகளை ஆய்வு செய்ய குழுவினரை அனுமதிக்கவும், இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் மீனவ சங்க பிரதிநிதிகள் சந்திக்கவும் கூட்டு பணிக்குழு கூட்டத்தினை நடத்திடவும் முதலமைச்சர் இந்திய பிரதமர் அவர்களையும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். எனவே இந்த சூழ்நிலையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தில் இப்பொருள் குறித்து பேசிடவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு விரைவில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்தும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்துமாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.